Welcome to Tasty with me Kritika. இன்னொரு சூப்பரான சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். சீனவலை ஒரு அருமையான சீ ஃபுட் ரெஸ்டாரண்டா இது இருக்கும் கொச்சியில அப்படின்னு நினைக்கிறேன். இது எடப்பள்ளியில இருக்கு, பைபாஸ் ரோட்ல. இன்னைக்கு டின்னருக்கு தான் வந்திருக்கோம். பட் எனக்கு இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா அதுல ஸ்குவிட் இருக்கு. நான் காலையில ப்ரான் சாப்பிட்டேன், ஆனா ஸ்குவிட் சாப்பிடவே இல்லை. நாங்க அப்படி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ரெஸ்டாரண்ட்ல அச்சச்சோ ஸ்குவிட் இருக்கே, ஆர்டர் பண்ணாம விட்டுட்டோமேனு. அதனால நான் இப்போ ட்ரை பண்ண போறேன். உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம் பை ஜெசல்வாஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ உள்ள போலாமா? செம்ம ஸ்பேஷியஸான ரெஸ்டாரண்ட், ஒரு மாதிரி காசியா இருக்கு. ரொம்ப மைல்டு லைட்டிங், அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கார்னர் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ல வந்து லைவ் கேட்ச் ஃபிஷ் இருக்கு. அங்க போய் நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம டேபிள்ல வந்து உட்காருவோம். போலாமா? நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கலாஞ்சி 220 rupees per 100 கிராம்னு போட்டிருக்கு. இது ஹேமர், அப்புறம் ரெட் ஸ்னாப்பு, கேரளாவோட ஸ்பெஷல் ஃபிஷ் கறி மீன். அது வட்டா. அப்புறம் சீ கிராப் இருக்கு, ஆக்டோபஸ் அண்ட் டைகர் ப்ரான்ஸ் இருக்கு. லைவ் கிராப், இது மட் கிராப் இல்ல. ஓகே, கலாஞ்சி தான் அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தவா ஃப்ரை பண்ணி வாங்குறேன். அதுக்கப்புறம் கறி மீன் வாங்குறோம், டைகர் ப்ரான்ஸ், அப்புறம் மட் கிராப் இல்லாட்டா இந்த சீ கிராப், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அது போலாமா? 841 கிராம்ஸ் இருக்கு. ப்ரிப்பரேஷன் சார்ஜஸ் இன்க்ளூடடா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போனா 100 கிராம்ஸ் 220 போது 800 கிராம்ஸ் இன்டூ அப்படி பண்ணிக்கணும். ஓகே, இதை ரெண்டா ப்ரிப்பேர் பண்ணலாம். தவா ஃப்ரையாவும் பண்ணிக்கலாம், வேற எதுனா வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பர். இதுல எந்த மீன் எடுக்கிறோம்? கறி மீன் பொரிச்சு 369 இருக்கு. கறி மீன் வந்து 200 ரூபாய், 100 கிராம் 400 கிட்ட வரும். மட் கிராப் தானே பண்றோம், அப்ப மட் கிராப் 300, அதுவும் சேம் அந்த ரேஞ்ச் தானே வரும். 200 rupees per gram. ஓகே, அப்போ ப்ரான் வந்து 258 இருக்கு. 300 rupees per 100 கிராம் போட்டிருக்காங்க. அது வந்து 300 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். இது இல்லாம வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கோ அப்படின்னு சொன்னாங்க, ஒரு காம்போ மீல். அது இப்ப டின்னர்ல கிடையாது. நான் எனக்காக அதை டேஸ்ட்டுக்கு தரீங்களான்னு கேட்டிருக்கேன், அதுவும் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பரோட்டா இல்ல இடியாப்பம், எதனா ஆப்பம் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம். மேக்கிங் பாப்போமா? இது லைவ் கிச்சன். கறிமீன் பொழிச்சு இங்க தான் செய்ய போறாங்க. அந்த கறிமீன் ரெடியா இருக்கு அண்ட் மசாலாஸ் எல்லாமே ரெடி. கோகனட் ஆயில், ginger garlic. Yeah. Add some coconut oil more. Okay. சின்ன வெங்காயம், turmeric, some coriander powder, Kashmiri chili powder, மல்லித்தூள், மஞ்சள்தூள், chili powder and chili paste also. கேரளா ஸ்பெஷல் புளி இல்ல, கேரளா ஸ்பெஷல் புளி, கொடம்புளி. கொடம்புளி. அதான் கொடம்புளிக்கும் நம்ம புளிக்கும் வித்தியாசம். நம்ம புளி கரைத்து சேர்க்கப்படும், எங்க முழுசாக சேர்க்கப்படும். சூஸ் பண்ற மீனை அப்புறம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை எப்படி வந்து கட் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டு மேரினேட். இப்போ வந்து அந்த மீனை வந்து வாழை இலை போட்டு பெரட்டி இப்போ ஊற வச்சு அந்த ப்ராசஸ் நடக்கும். எப்படி கோகனட் மில்க். மீன் குழம்புல கூட தேங்காய் பால் சேர்க்கிறாங்க. அதான் அழகா நல்லா சுவையா இருக்கு. மணமா இருக்கு. நம்ம சூஸ் பண்ண மீன் இங்க, ப்ரான் இங்க இருக்கு. இப்போ அது பண்ண போறாங்க. மீனை வந்து கிளீன் பண்ணிட்டு இங்க எடுத்துன்னு வந்துட்டு ரெண்டா பொளந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப எண்ணெய் வச்சு ப்ரான் போட போறாங்க. வாங்க ப்ரானை பாருங்க. என்னடா அசால்ட் பண்ணிட்டாரு. டெக்னிக்கே வேற ரகம். நானே 4 டீம் சாப்பிட்டுருவேன். சாப்பிடும் போது ஷெல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தானே சாப்பிடணும். நீங்க செய்யும் போதே அதை ரிமூவ் பண்ணிட்டே செய்யலாமே. அப்படி பண்ணிட்டேன்னா ஷெல்லு கரெக்ட் அது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா ஆயிடும். இந்த மாதிரி பிளாட்டா வராதுன்றனால இப்படி செய்றீங்களா? ஓகே, தேங்க் யூ. ஓ
சீன வலை ஸ்பெஷல் மசாலா, சிக்னேச்சர் மசாலா, சீன வலை, அதான் கடை பேரு. நான் சீன வலைன்னு சொல்லிருக்கேன். சீன வலை, சைனீஸ் நெட்டு தான் சீன வலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. காந்தாரி மசாலா இதுல ஆட் பண்றாங்க. ஓ வாவ், பச்சை மிளகா அனைத்தும் பச்சை மிளகா. செம்ம காரமா இருக்கும்போது சீன வலையோட சிக்னேச்சர் மசாலா போட்டு செய்யறாங்க. அண்ட் ப்ரான் வந்து காந்தாரி மசாலா, அதாவது பச்சை மிளகா பேஸ்ட். பச்சை மிளகா கூட நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி அது ஒரு பேஸ்ட். அதுல ப்ரான் வந்து நம்ம ரவுண்டா ஆயிடக்கூடாதுன்றனால அந்த ஷெல்ல அப்படியே பொளந்து அப்படியே வச்சு சமையல் செய்யறாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு பசி வந்துருச்சு. கறி மீன் பொழிச்சு இஸ் ஆல்ரெடி ரெடி. அடுத்து இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா போய் சாப்பிட வேண்டியதுதான். இது என்ன சூப்? சிக்னேச்சர் டெண்டர் கோகனட் ப்ரான் சூப். டெண்டர் கோகனட் ப்ரான் சூப். இட்ஸ் a சிக்னேச்சர் டிஷ். டெண்டர் கோகனட் ஷெல்குள்ள ப்ரான் சூப் சூடா வேற இருக்கு. இந்த புட்டு கருவேப்பிலை that's a combo meal, right? Rice. சாப் வந்துட்டு பட்டர் garlic. My special prawn curry. Okay. And keep it. அப்பம்க்கு நல்லா இருக்கு. அது கறி மீன் பொழிச்சு. நீங்க வச்சு அவ்வளவுதானே? ஓ ஆமா, என்னோட மெயின் ஐட்டமே வரல. ஃபிஷ் தவா ஃப்ரை, டைகர் ப்ரான்ஸ். இது வந்து சிக்னேச்சர் ப்ரான் சூப் இன் கோகனட் ஷெல். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் மசாலா போட்டு செஞ்ச ஒரு தவா ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து கோகனட் ஷெல்ல ப்ரான் கறி. இது எதுக்கு அப்படின்னா நான் ஆப்பம் செஞ்சிருக்கேன் அதுக்கு. அப்புறம் இங்க காம்போ மீல்ஸ் இருக்கு. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா சோறுக்கு மீன் குழம்பு, கப்பக்கு மீன் குழம்பு, சாம்பார், பொரியல், சம்மந்தி, மோர், பாயசம், தோரன், ஊறுகாய், ரைஸ். இது கருவேப்பிலை ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை வித் மயனஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டர் பண்ண மட் கிராப்ல பட்டர் கார்லிக் ஃப்ரை. இது காந்தாரி டைகர் ப்ரான். அண்ட் இது வந்து கறி மீன் பொழிச்சு. இது புட்டு. நான் இன்னைக்கு வந்து கொச்சியில எடப்பள்ளியில இருக்க சீன வலை அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். இங்க வந்து சீ ஃபுட் தான் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு முன்னாடி நிறைய ஐட்டம் இருக்கு. என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றத மறக்காம பாருங்க. ஸ்டார்ட் வித் சூப். இது வந்து ப்ரான் சூப். ஓ, இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் சூப் தான். ஆனா அதே இந்த இளநீ ஷெல்ல கொடுத்து ஸ்பெஷல் ஆகிட்டாங்க. சுட சுட இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சிக்கன் சூப் சாப்பிட்டுருப்போம். ப்ரான் சூப், அதுவும் கோகனட் ஷெல்குள்ள இருந்து சாப்பிட்றது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. ப்ரான், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ரொம்ப சிம்பிளான சூப் தான், ஆனா யம்மியா இருக்கு. கருவேப்பிலை ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை. இதுல என்ன மேல கருவேப்பிலை பொடி போட்டிருக்காங்க. அந்த கருவேப்பிலை பொடியில கூட லைட்டா தேங்காய் இருக்க மாதிரி இருக்கு. யூஷுவல் ஃபிஷ் ஃபிங்கர் இல்லாம அதே கொஞ்சம் ட்விஸ்டோட நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா மைனஸோட சாப்பிடவே வேண்டாம். அந்த டேஸ்டே ஃபீல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்வீட்டா வேற இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோறு சாப்பிட்றதுக்குள்ள ஸ்டார்டர்ஸ்ல முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பட்டர் கார்லிக் மட் கிராப். இது கூட ஹர்ப் ரைஸ் இருந்ததுன்னா அருமையா இருக்கும். அந்த ஃப்ளேவரே சூப்பரா இருக்கும். நிறைய பட்டர் கார்லிக் போட்டு அப்படியே அதுலயே வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடைச்சு உள்ளெல்லாம் ஊறுற மாதிரி சூப்பரா இருக்கு. வச்சு சாப்பிடுவேன் ரைஸ் முடிச்சுட்டு. சூப்பரா இருக்குங்க. கொத்தமல்லியோட ஃப்ளேவர், பட்டர் கார்லிக் ஃப்ளேவர், அருமை. காந்தாரி ப்ரான். சமைக்கும் போதுல இருந்தே எனக்கு இதை முதல்ல டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருந்துச்சு. எப்படி மசாலா ஊறி இருக்குன்னு பாப்பேன்.
இதுல லைட்டா புளியும் சேர்த்துருக்காங்க இந்த மசாலால. பச்சை மிளகா, மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு புளியும் சேர்த்து செம்மங்க. இதை வந்து நம்ம எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். சீ ஃபுட்லயே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஃபர்ஸ்ட் ப்ரான் தான், அதுக்கப்புறம் சங்கரா மீன், அப்புறம் கிராபு, ஸ்குவிட், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரானை வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நான் சாப்பிடுவேன், அப்படி பிடிக்கும். ப்ரானையும் வந்து பட்டர் கார்லிக் ப்ரான் பண்ணியிருந்தாலும் தரம் தான், அப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். நைஸ். மசாலா வந்து ரொம்ப நல்லா ஊறி நல்லா இருக்கும். இந்த ப்ரான் தேங்காய் எண்ணெயில செய்யல, மசாலா டேஸ்ட் சூப்பர். இப்போ வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போறேன். அதுல முள்ளே இல்லை, அதனால நம்பி எடுக்கலாம். காளாஞ்சி மீன். இந்த மசாலா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நான் அந்த மீன் செய்யும் போது சொன்னேன் 4 பேர் வந்தா சாப்பிடலாம் அப்படின்னு. 2 பேரும் வந்தவளதான் அந்த மீனை சாப்பிடலாம். அந்த மீன் ஒரு புட்டில ஒரு அப்பம் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மீன் எப்படி காலி ஆகுது மட்டும் பாருங்க. அப்படியே சாஃப்டா பஞ்சு மாதிரி கரைஞ்சு உள்ள போகுது. அண்ட் மசாலாவும் ரொம்ப காரம்லாம் இல்லை. நான் அந்த மசாலா கலர் பார்க்கும்போது காரமா இருக்கும்னு நினைச்சேன். நல்லா ஊறி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் பிரைஸ் வந்து ஹையர் நோட் தான், அதாவது யூஸ்வல் பிரைசஸ் விட. இந்த மீன் எவ்வளவுக்கு நம்ம வாங்கலாம்? 2000 சில்லற. பட் இதெல்லாம் ஒர்த்து தான். அது பெரிய மீன். ஒரு 4 பேரா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வாங்கி சாப்பிடலாம். அப்போ பெரிய ப்ரைஸா தெரியாது. அதே மீனை வந்து நீங்க 2 விதமா செஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து இந்த தந்தூரி ஃப்ரை பண்ணிக்கலாம், கறி மீனா பொரிச்சுக்கலாம், அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ சூப்பரா இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டுமே சரி, ரொம்ப ஸ்பேஷியஸா, ரொம்ப அழகான லைட்டிங்கோட, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து டின்னருக்கு வந்தீங்கன்னா ஒர்த்தான பிளேஸா இருக்கும். ஏன்னா டின்னர் தான் நம்ம கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணணும். லஞ்சுமே 12 o'clock வந்துட்டு 3 மணிக்கு நீங்க போகலாம். அந்த மாதிரி உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸா சூப்பரா வச்சிருக்காங்க. லைவ் கேட்ச் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்து அதை குக் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் டு மேக்ஸ் 20 minutes ஆகும். ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து நீங்க பொறுமையா கதையெல்லாம் பேசி முடிச்சோன்னா உங்ககிட்ட சாப்பிடலாம். இப்போ சோறு சாப்பிடுவோமா? கறி மீன் பொழிச்சு எனக்காக ஸ்பெஷலா மசாலாலாம் போட்டு செஞ்சாங்க. யூஸ்வலா அவங்க மசாலா வச்சிருப்பேன் எல்லாரும் சொன்னாங்க. அதுல தேங்காய் பால் கடைசியா ஊத்தும் போதே எனக்கு டெம்ட் அதிகமாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் அப்படியே மிதந்தது. எவ்வளவு ஊத்துனாங்க, அப்பா கரெக்டா எடுத்தேன். முள்ளு இல்லாம வந்தது. இல்ல எல்லாத்துலயுமே முள்ளு இருக்கும்ல, பெருசு பெருசா மறந்துட்டேன். மறந்து அப்படியே வாயில வச்சோம்னா கதை முடிஞ்சது போலயே. முள்ளு இருக்கான்னு செக் பண்ணிட்டு சாப்பிடலாம் அந்த மசாலாவோட. அப்படியே ஒரு முள்ளு என்ன பதம் பார்த்துச்சு. கொஞ்சமா சால்ட் கம்மியா இருக்கு. பட் அந்த தேங்காய் பால் ஊத்துனதுக்கான மகிமையும் அந்த தேங்காய் எண்ணெயோட வேலையும் சிறப்பா நடந்திருக்கு மீன்ல. ஒரு நாள் நான் வீட்டுல ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த வாழை இலையை வந்து நெருப்புல வாட்டிட்டு அதுக்குள்ள வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு, அதனால மீன் அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சு உள்ளது. சூப்பரா இருக்கு. சோறு நம்ம ஃபர்ஸ்ட் சம்மந்தியோட சாப்பிடுவோம். தேங்காயும் வெறும் காஞ்ச மிளகாவும் வச்சு அரைச்சது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தாளிக்கலாம் மாட்டாங்க, வெறும் அரைச்சு அப்படியே சாப்பிடணும். நல்லா இருக்கு. கொஞ்சமா சாம்பார் டேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு பப்படமும் இருக்கு தொட்டுக்க. வாழைக்காய் வச்சிருக்காங்க. தேங்காய் போடுவாங்க சாம்பார். அருமை. கோவக்காய் தோரன் வந்து எப்படி இருக்கும் வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. அதுலயும் தேங்காய் போட்டிருக்காங்கப்பா. சோறோட சேர்த்து சாப்பிடலாம். ஏன்னா இந்த காயெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். பொரியல் தேங்காய் போட்டு செஞ்சா அது தோரன். இது 2 தான் ஒன்னா சாப்பிடணும். அதனால நம்ம மீன் குழம்பு சாப்பிடுவோம். தேங்காய் பால் போட்ட மீன் குழம்பு. எனக்கு இந்த மீன் குழம்பு இவங்களோட ஸ்பெஷல்ப்பா. கேரளால கண்டிப்பா சாப்பிடணும். அருமை.
காரம் கம்மியா நிறைய தேங்காய் பால் ஊற்றி இந்த குழம்பு செம்மையா செய்றாங்க. வறுத்து ட்ரைங். எல்லா ஹோட்டல்லையுமே மீல்ஸ் உண்டு. இந்த மீல்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வைப்பாங்க. பட் இங்க என்ன ஸ்பெஷல்னா அவங்களோட லைவ் ஃபிஷ் கவுண்டர் தான். கப்பையும் மீன் குழம்பும் சாப்பிடுவோமா? இது கொஞ்சம் புளிப்பா சூப்பரா இருக்குப்பா. ஆனா காரம் காஞ்ச மிளகா. பட் அந்த கப்பா கூட சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் ஒன். எல்லாமே இன்னைக்கு தாறுமாறா சாப்பிட்டுறேன். இன்னும் இந்த ஐட்டம் நான் சாப்பிடவே இல்லை. மோர் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். தாளிச்ச மோர் இஞ்சிலாம் போட்டு தாளிச்சு சூப்பரா இருக்கு. பாயசம் மட்டும் நான் கடைசியாக தான் சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்டா ஃப்ளேவரே மாட்டேன். சீனவாலா வந்து 5 years, இப்போ அவங்க இன்டூ 6th year. அந்த சூப் இன்னும் சூடாவே இருக்கு. எப்படின்னு தான் தெரியல. ஓகே, புட்டு சாப்பிடுவோமா? புட்டு ப்ரான் கறி, அப்பம் ப்ரான் கறி சாப்பிட போறேன். ஓகே. இதை திறக்கும் போது நல்ல மனமா இருக்கு. ஆனா புட்டும் கடலை கறியும் தான் நல்லா இருக்கும். ப்ரான் நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் எந்த ஊரு புட்டு இந்த ஊரு கடலை கறி தான் டாப். ப்ரான் கறி வந்து ஸ்வீட்டான ஒரு ப்ரான் கறி. நிறைய தேங்காய் பால் போட்டு நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணாம பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அப்புறம் இஞ்சி போட்டிருக்காங்க. அதுலயே நம்ம வந்து அந்த ப்ரான் கறியை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும். என்ன டேஸ்ட்! புட்டை விட ஆப்பம்க்கு பெஸ்டா இருக்கும். எப்படி சாப்பிட்றேன் பாருங்க. ஆப்பிள்ல நல்லா ஊற விட்டு டாப். ஆப்பமே அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா இனிப்பா, அது கூட இந்த ப்ரான் கறி சேர்த்து. ஓ மை காட்! நீங்க சாப்பிட்டது எல்லாமே வருமே. நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே நீங்க நம்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இங்க வந்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் மட்டும் யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற ப்ரைஸ் ரேட்டை விட கொஞ்சம் அதிகம். பட் வாட் ஸ்பெண்டிங். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் காம்போவே கொஞ்சம் ஓகே தான். இந்த வந்து கேரட் அல்வாவோட ஐஸ்கிரீம்ட்டாங்க. கேரட் அல்வா தனியாக சாப்பிட்டா அருமை, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்றேன். ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது கேரட் அல்வா சாப்பிட்ற ஃபீலே இல்லாம ஐஸ்கிரீமே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. கேரட் அல்வா நிறைய நெய் போட்டு, முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரைஸ்க்கு கொடுத்த அடப்பிரதமன். இதுக்கும் பங்கு போடுவாங்களே, எக்ஸலண்டா இருக்கு. நான் பருப்பு பாயசம்னு நினைச்சேன். அடப்பிரதமன் வாவ், செம்மையா இருக்குங்க. வண்டர்ஃபுல்லான சாப்பாடு. ஓவரால் இந்த சீனவலை வந்து ஒர்த் ட்ரையிங், பட் ப்ரைஸி லைட்டா. உண்மையாக சொல்லணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. பட் எல்லா ஃபுட்டுமே, எல்லா மெனுவுமே டாப் டக்கராக இருந்ததுங்க. கண்டிப்பாக கிவ் அ ட்ரை. எடப்பள்ளியில் இருக்கு, பைபாஸ் ரோட்ல. மெயின் கொச்சிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் எடப்பள்ளி, அவ்வளோவே தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.